அக்கா, நீ சொன்ன மாதிரி நான் மஞ்சள் புடவை கட்டின்னு வந்துட்டேன். சரி ராணி, நீ போய் ஒரு பாத்திரத்துல பால் எடுத்துட்டு வா. ம், சரிக்கா. அக்கா, நீ சொன்ன மாதிரியே பாத்திரத்துல பால் கொண்டு வந்துட்டேன். அது அங்க வை. அதுல உன் கைய நனைச்சு என் தலையில வை. ம். அந்த மொத்த பாலையும் எடுத்து என் மேல ஊத்து. ம். நீ வந்த காரியத்தையும் உன்னோட கடமையையும் செஞ்சு முடிச்சிருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ராணி. எங்க நீ நான் சொல்றத புரிஞ்சுக்காம தடுத்துருவியோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். எங்க இந்த ஆத்ம உருவத்தை எடுத்ததுக்கான அர்த்தம் இல்லாம போயிடுமோன்னு நினைச்சேன். நீ சத்தியத்தை திரும்ப வாங்கிட்ட. இனி நீங்க எல்லாருமே எந்தவித கஷ்டமும் படாம நல்லா இருப்பீங்க. கூடிய சீக்கிரமே என்ன கொன்ன அந்த படுபாவிங்களுக்கு முடிவு கட்டுற நாள் வரும். என்னத்த என்னாச்சு? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? பேய் அறையில தமன்னா கொதிக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருச்சு. உங்களுக்கும் அந்த கனவு வந்துச்சா? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ கனவுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கும் அந்த கனவு வந்ததா? எனக்கும் அந்த கனவு வந்தது தமன்னா. அக்கா 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 பயங்கரமான கனவுக்கா. எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுத்துட்டாக்கா. என்ன சட்டி? மா, அதே கனவுமா. உங்களுக்கு அந்த கனவு வந்துச்சா? உங்களுக்கும் அந்த கனவு வந்ததா? அப்போ உங்களுக்கும் அந்த கனவு வந்துச்சா? ஆமா. அதெப்படி ஒரே நேரத்துல 4 பேருக்கு ஒரே மாதிரி கனவு வரும்? அத்த, நம்ம அந்த பொம்மையை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதனால அந்த கனவு வந்திருக்குமோ? அப்படி இருந்தாலும் நாம அவளை கொல்ற மாதிரி இல்ல கனவு வந்திருக்கணும். அவ நம்மள எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிற மாதிரி இல்ல கனவு வந்துச்சு. ஐயோ சித்தப்பா, திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. புலி வருதுங்கிற கதை மாதிரி ஆயிடு போகுது.
சரி சரி, நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு அதே ஞாபகம் தான் வரும். வாங்க கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம். வாங்க அத்தை. சரி வாங்க வாங்க. ஐயோ அத்தை, அங்க பாருங்க. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு நாளைக்கு காலையில எழுந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு பொம்மி சொன்னாளே, அதுக்கான அர்த்தம் இதுதானா? தெரியலையேம்மா. சரி வாங்க, மத்தவங்க வரதுக்குள்ள என்ன ஏதுன்னு பாப்போம். போ போ போ. ஐயோ ஐயோ டேய் பாரா. ஐயோ என்னடா இது? டேய், இது என்னதுடா கொடுமை? நம்ம படத்துக்கு மாலை போட்டு படையல் போட்டிருக்கிறத நாமளே பாக்குற கொடுமை எங்கேயாவது நடக்குமாடா? ச்சே, எல்லாமே ஒரே கெட்ட சகுனமா இருக்கே. அடுத்தது என்ன நடக்க போது ஒண்ணுமே புரியலையே. என்னால எதையுமே யோசிக்க முடியல அத்தை. யோசிச்சு என்ன பண்ண போறோம்? நாமளும் தினுசா பிளான் போட்டு அந்த ராணியையும் பொம்மியும் காலி பண்ணணும்னு பாக்குறோம். ஆனா எங்க ஜெயிக்கிறோம்? தோத்து இருக்கோம். இன்னும் 7 நாளைக்குள்ள நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க கனவுல கண்டது வெறும் டீசர் தான். மெயின் பிக்சர் கூடிய சீக்கிரமே நிஜத்துல நடக்கும். நீங்க 4 பேரும் என் கையால கொடூரமா இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படியும் உங்க போட்டோக்கு மாலை போட்டு இந்த மாதிரி படையல் எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களால பார்க்க முடியாதுல்ல. அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரிவ்யூ ஷோ காட்டிட்டு இருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இலையில இருக்கிற டிஷ் எல்லாம் ஓகேவா, இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு இப்பவே சொல்லிடுங்க. ஐயோ என்ன பொம்மி இது? உயிரே போனதுக்கு அப்புறம் எந்த டிஷ்ஷா இருந்தா என்ன? இங்க பாரு பொம்மி, யாருக்காகவும் வேண்டாம், வளருக்காகவாவது என்ன மட்டும் விட்டுரு. இவங்க எல்லாம் கூட பரவாயில்ல, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்காது. என்ன பிடிச்ச மாதிரியே நடிச்சுட்டு இவங்க கூட இருந்தீங்க பாருங்க, அதுக்காகவே உங்களை நான் கொல்லணும். யோ, இதெல்லாம் உனக்கு தேவையா? கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். ப்ளீஸ் பொம்மி, போயிட்டாளே. ஐயோ, கிழவனோட சத்தம் கேக்குதே. ஐயோ தாத்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த் இறங்கி வந்துருவான். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் க்ளீன் என்ன பண்ணணும். பண்ணணும்? என்ன நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல இது தூக்கி போடுங்க, சரி, நான் போட்டோ வா, வா. எடுக்கிறேன். போங்க போங்க போங்க, சீக்கிரம் போடா. சீக்கிரம். சீக்கிரம், சட்டு எல்லாத்தையும் இதுலயே வை. பாத்து பாத்து வச்சு இந்த துணி நம்ம அப்படியே நிலைமை சுருட்டு. இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம். டேய் சீக்கிரம் வாங்க. இதோ வரமா. ஐயோ, எடு எடு. வாங்க சீக்கிரம். எடுமா, சீக்கிரம் சீக்கிரம் க்ளீன் பண்ணு. அந்த பொம்மி இதெல்லாம் மந்திர சக்தியால தான் பண்ணிருப்பா. அவளே இதை கிளியர் பண்ணிட்டு போயிருந்தா நமக்கு ஐயோ, வேலை இது இருந்திருக்காதுல்ல. ரொம்ப முக்கியம். போய் ஒரு கவர் கொண்டு வாங்க, போங்க. இதுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை எடுத்து வரேன். சீக்கிரம் வாங்க. இது வரேன்க்கா. ஐயோ, இது என்ன சொன்னா? நமக்கு இந்த வேலையில ஒப்புறாது. யாராவது வந்து பாருங்க, சீக்கிரம் வரேன். தம்பா, சீக்கிரம். சீக்கிரம்க்கா, சீக்கிரம். பாக்குறமா பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுக்குதான் சொன்ன கீழே இருக்கலான்னு. இப்ப முட்டி வலிக்குது இல்ல, வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம்? கையும் ஓடல, காலும் ஓடலையே. அப்பா, என்ன தாத்தா வாக்கிங்கா? ஐயோ, வா என்னன்னு பார்க்கலாம்.
என்ன தமன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா. என்ன என்னம்மா ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இல்ல மாமா, காலையில இறங்கி வந்தமா ஹால் ஃபுல்லா ஒரே டஸ்ட். உங்களை பார்க்க சித்தார்த்த பார்க்கலாம் ஆள் வருவாங்கல்ல, அதான் நாங்களே க்ளீன் பண்ணிடலான்னு வேலையில இறங்கிட்டோம். ஆ, ஆஹா. அட எதுக்குமா இதெல்லாம் உனக்கு? அதனால என்ன மாமா, எல்லாம் நம்ம வீடு தானே. ஓ அம்மா, எங்க ரூமு அப்புறம் மாடி எல்லா இடத்துலயும் தூசியும் ஒட்டடையும் ரொம்ப இருக்குமா. இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் கவனிக்கவும் முடியல. எப்படியோ நீங்க எல்லாரும் க்ளீன் பண்ணணும்னு இறங்கிட்டீங்கல்ல, அப்படியே இது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. என்ன அதுக்கு என்ன, நம்ம வீடு தானே, க்ளீன் பண்ணிடுறோம். பண்றோம். வாங்க நம்ம உள்ள போலாம். நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நாங்க க்ளீன் பண்ணி வச்சிரோம். கொடூரமா சாகடிக்க போறேன்னு சொன்னா, ஆனா இப்படி கொடுமை பண்ணி சாகடிக்க போறான்னு தெரியாம போயிடுச்சு. அந்த கிழவிக்கு கொழுப்பு பாத்தியா? இதுதான் சாக்குன்னு மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ண சொல்லுது. நல்ல வேளை தமன்னா, ஒரு விதத்துல நாம தப்பிச்சிட்டோம். அந்த ராணி மட்டும் இது எல்லாத்தையும் பாத்திருந்தானா, அப்புறம் வீட்ல நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நமக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சிருவா. ஐயோ, சரியா சொன்னீங்க அத்தை. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அத்தை. உங்க 2 பேருக்கு தான் முக்கியமா சொல்றேன். இனிமே எது செய்யறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? முக்கியமா உனக்கு தான் மனு. சரி சரி வாங்க போலாம். போலாம் வாங்க. அக்கா, நீங்க ஒரு பார்த்து வாங்க. நிமிஷம் என்ன? மேல எல்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்களே, தொடப்பம் எடுத்துட்டு வரலாம். வச்சுட்டு வாயா. சரிக்கா, வாங்க. வாயா. தொடப்பம் எடுக்கட்டுமா, தூர் வரட்டுமா? ஐயோ, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. மேடம் ஆனந்தவே மேடம், ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். வந்துட்டே இருக்கேன் மேடம். வாங்க. ஓகே மேடம். மேடம் வணக்கம் மேடம். வாங்க. மேடம், நீங்க கேட்ட ஃபைலு இந்தாங்க மேடம். மேடம், நான் வந்து அன்அஃபிஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இது மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு மேடம். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க மேடம். கவலையே படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் மேடம். பொம்மி இறந்து போன போட்டோஸ், அந்த ஸ்பாட்ல எடுத்த காப்பி டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாமே இந்த 2வது ஃபைல்ல இருக்கு மேடம். மேடம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். பொம்மி கொலை செய்யப்பட்ட இடம் இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கு மேடம். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இந்த கேஸை கேண்டில் பண்ணு மேடம். கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ அந்த சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கோ. ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. வழக்கத்துக்கு மாற என்னோட மனசு கிடந்து அச்சுக்குதே.
ராணி 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 ஏ ராணி ஐயோ எப்பயா வந்த நீ? நீ வேற உலகத்துல இருந்தா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? அப்படி என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் தெரியலையா, திடீர்னு ஒரு மாதிரி மனசு சரியில்ல, கொஞ்சம் பதட்டமா இருக்குது. அதான் வேலைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்றேன். நீ சொன்ன எங்க கேக்குற? இங்க பாரு ராணி, நமக்கு மனசு சரியில்லாத நேரத்துல நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். நான் நிறைய தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். நீயும் வேணா இதை ட்ரை பண்ணி பாரு. சரி, உன் ஆசை என்னன்னு சொல்லு. ஐயோ, நான் என் மனசுல இருக்கிற ஆசைய சொல்லிடுவேன். ஆனா நீ இருக்கிற பிஸில அதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு டைம் இருக்காது. என்ன ராணி நீ இப்படி சொல்ற? உனக்காக இந்த உலகத்துல நான் எதை வேணா செய்ய தயாரா இருக்கேன். நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. யோ, சும்மாங்காட்டியும் கதை விடாதையா. என்ன ராணி இப்படி சொல்லிட்ட? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு ராணி. இத பாரியா, என்னோட ஆசை பேராசை. இப்போதைக்கு ஒண்ணு இருக்குது, ஆனா அதெல்லாம் நீ செய்ய மாட்ட. என்னன்னு சொல்லு ராணி, நான் கண்டிப்பா செய்யறேன். அடுத்த 24 மணி நேரம் நீ எதை பத்தியும் யோசிக்காம, யார பத்தியும் நினைச்சு கவலைப்படாம, அதான் இந்த பிசினஸ், செல்போனு இப்படி எந்த டென்ஷனும் இல்லாம நான் உன் கூட பைக்ல ரொம்ப தூரம் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குதியா. இவ்ளோதானா? இதுக்கா இவ்ளோ பில்டப் பண்ண? உன்னோட ஆசை என்கிட்ட சொல்லிட்டல்ல, நீ ரெடியா இரு. இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல நாம கிளம்பிடலாம். ஐயோ தாடிகாரா, நெசமாதான் சொல்றியா? இத பாரு, அப்புறம் ஆசை காட்டி என்ன மோசம் பண்ண மாட்டிய? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? நீ ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்டிருக்க. அதை நிறைவேற்றுறதை விட்டுட்டு வேற என்ன வேலை எனக்கு இருக்க போகுது? சரி, நீ எனக்கு ஒரு 1 hour மட்டும் டைம் கொடு. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு நம்ம கிளம்புறதுக்கான வேலையை பார்க்கலாம். ஹாப்பி? இரு வந்துடுறேன். அக்கா, நான் தாடிகாரன் கூட வெளியே போறேன். அதுவும் எந்தவித தொந்தரவும் இல்லாம நாங்க மட்டும் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கின்னு போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. நம்ம உருவம் நம்மளையே முறைக்குது. ஐயோ, ஒருவேளை இதெல்லாம் பொம்மை வேலையா இருக்குமோ? கத்தி, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்களேன். ஐயோ, என்ன இது, நகர முடியல. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? என்னை வந்து காப்பாத்துங்க. என்னை யாரோ கொல்ல முயற்சி பண்றாங்க.
ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ ஐயோ அம்மா ஐயோ இல்ல வேண்டாம் என்ன கொன்னுடாத. ஐயோ வேண்டாம் மம்மி என்ன விட்டுரு மம்மி. இல்ல தப்பு பண்ணிட்டேன் என்ன விட்டுரு. யாரு? ஏய், நான் தான் சொன்னேன்ல, உங்களை எல்லாம் போற போக்குல கொண்டுட்டு போக மாட்டேன். அணு அணுவா சித்திரவதை செஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எல்லாம் பயத்துல செத்து செத்து பிழைக்கிறத நான் ரசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறமா கடைசியா நான் உன்னை கொல்ல போறது இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பெரிய சம்பவமா இருக்கும். ஐயோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ புரியலையே. பயங்கரமான கொடுமையா இருக்கே இது. ஐயோ